வணக்கம். தினமலர் தினமலர் குறுக்கெழுத்து புதிதாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடலான்னு நினச்சி வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 19/2/2026. ஓகேங்களா? இதுதான் இன்னையோட கொஷின்ஸு. ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். மேலிருந்து கீழ். 1. இலங்கை ஒரு தீவு. இந்தியா அப்படின்னா தீபகற்பம். தீபகற்பம்னா நம்ம தமிழில் படிச்சிருப்போம். 3 பக்கம் நீர், ஒரு பக்கம் லேண்டு. தமிழ் மீடியத்தில் படித்த எல்லாத்துக்குமே சொல்லிடுவாங்க தீபகற்பம். ஓகேங்களா? ஸோ 7 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் கச்சப்பின் கப்பவை கச்சப்பின் நிற்க அதற்கு தக. கற்க கசட கச்சவை கச்சப்பின் நிற்க அதற்கு தக. ஸோ ஆன்சர் என்னென்னா கற்க கசட. கற்க கற்க கசட கச்சவை கச்சப்பின் நிற்க அதற்கு தக. 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? ஒரு மாதம், மாதமும் சொல்லலாம், கிழமையும் சொல்லலாம். திங்கள், தமிழில் திங்கள்னு மாதமும் உண்டு, கிழமையும் உண்டு. ஸோ தீன் முடியுது. தீ கங்குகளின் மேல் வெறுக்காலுடன் நடக்கும் சம்பவம். தீமிதி விழா. ஓகேங்களா? ஓகே. 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். 3வது எழுத்து ச. மீதி. மீதினா மிச்சம்னு சொல்லலாம். மிச்சம் மீதி. ஓகேங்களா? ஸோ 3 இடமிருந்து வரலாம் என்னன்னு பார்க்கலாம். குறைந்தபட்சம். குறைந்தபட்சம் ஆங்கிலத்தில். குறைந்தபட்சம்னா அட்லீஸ்ட்டுங்கிறதுக்கு வார்த்தை வரல. மீள ஆரம்பிச்சிருக்கு. மீன்னா மினிமம் சொல்லலாம். குறைந்த அளவாவது. ஸோ மினிமம். 4 மேலேருந்து கீழே. பிற, மற்றவை. ஸோ 8 இடமிருந்து வளம் பார்த்திங்கன்னா வை அப்படிங்கிற லெட்டர் ஹிண்டிங் ஆன்சருக்கு 4 எழுத்து. உலகம். வயல ஆரம்பிச்சிருந்தா வையகமும். வையகம்னா உலகம் சொல்லலாம். 6 மேலேருந்து கீழே கேல முடியணும். விருந்தாளிகளை அமர வைக்காமல் நிப்பாட்டி வச்சு பேசுவது அநாகரிகம். நிப்பாட்டின்னு சொல்ல முடியாது, இங்கே நிற்க வைத்து பேசுவதுன்னு சொல்லலாம். ஆன்சர் என்ன? நிற்க. ஸோ 6 இடமிருந்து வளம். நீ லெட்டர் ஹிண்ட் ஆன்சர். குறை. இதெல்லாம் குறைபாடோடு இருக்காது. நிறை. எல்லாமே குறைக்கு ஆப்போசிட்டு தான் கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் வந்து எல்லாமே ஃபுல்லாக இருக்காது. நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவோம்ல, முழு குடம் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ 5 ரயிலில் முடியணும் மேலேருந்து கேட்டு. கைதிகளை இங்கே காணலாம். எங்கள் சிறைச்சாலையில் ஜெயிலுங்களுக்கு சிறை. ஓகே. ஸோ இப்போ 7 ஹிண்ட் 5க்கு 9 மேலேருந்து கீழே. கிரேக்க அரசி என்ற பொருள் கொண்ட சாண்டில்யன் எழுதிய சரித்திர நாவல். சாண்டில்யனோட சரித்திர நாவல் அப்படின்னா யவன ராணின்னு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஆன்சர் என்னென்னா யவன ராணி. சரிங்களா?
ஸோ 14 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தில் பேசும் மொழி. கர்நாடகாவில் வந்து என்ன பேசுவாங்கன்னா கன்னடம் அவங்களோட லாங்குவேஜ். ஆன்சர் என்ன? கன்னடம். ஸோ 12 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். ரஹ்மான் இசை புயல் என்றால் இளையராஜா. இசைஞானி வரல. என்ன எழுத்து வருதுன்னு பார்ப்போம். இசைஞானின்னு வரல. வந்து 2 எழுத்து. 18 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். வர்ணனை என்பதும் இதுவும் ஒன்றுதான் என்று பலரும் நினைத்தாலும் இந்த தமிழ் நாட்டுப்புற வழக்கில் காவல் தெய்வங்களை இசையுடன் பாடி புகழும் பக்தி பாடல் வகை. இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நீ வந்துக்குது. ஸோ நம்ம இதையும் விட்டுட்டு நம்ம இதுக்கு 19 மேலேருந்து கீழே பார்ப்போம். சுஜாதா எழுதிய இந்த கதை ரஜினி ஸ்ரீதேவி படமானது. 3 எழுத்து. பொய்யா. இருபத்தி இடமிருந்து வளம் யாழ முடியணும். அழைக்கப்படாத விருந்தாளியை வந்து அழையா விருந்தாளின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ 18 இடமிருந்து வளம் பார்ப்போம். வர்ணனை. இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா வர்ணிப்புன்னு சொல்லலாம். ஓகே. நீ இப்போ வந்ததுனால சொல்கிறேன் நிப்பு வர்ணிப்பு. ஓகே. ஸோ அகெயின் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் தெரியலை. ஸோ நம்ம இங்கேருந்து வருவோம். 17 இடம் வந்து வளம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் 15 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். அதிகமான எதிர் சொல். அதிகமான நிறையா இருக்கிறது, கம்மியாக இருக்கிறது ஆப்போசிட்டு. குறைவான. இருபத்தொன்று டேஷ் பெருஞ்சுவர். பெருஞ்சுவர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நம்ம உலக அதிசயத்தில் சீனா பெருஞ்சுவர். ஓகேங்களா? ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ 17 ட்ரையில் 2வது எழுத்து. கடவுள். கடவுளை வந்து 2வது எழுத்து ட்ரை வந்தோன்னா என்னென்னு சொல்லலாம். இறைவன். ஓகேங்களா? 16 இடம் வந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். டேஷ் மாதம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம். வந்தே மாதம். as an Indian everyone says about that. 16 இடமிருந்து வளம். வந்தே மாதவன். ஸோ 20 இடமிருந்து வளம். பல கால்கள் கொண்ட சற்றே தட்டையான உடல் கொண்ட பூச்சி. பல கால்களுடன் சற்றே தட்டையான உடல் கொண்ட பூச்சி அப்படின்னா 8 கால பூச்சி சொல்ல முடியாது, பூவான்னு சொல்லலாம். ஸோ 12 மேலேருந்து கீழே பாருங்க. இப்போ தேவன் வருது. ரஹ்மான் இசை புயல் என்றால் இளையராஜா. ராகத்துக்கு தேவன்னு சொல்லலாம். ஸோ ராக தேவன். 13 இடம் வந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். தானா கொடு. பானொன்று மேலே இருந்து கீழே. உம்மனா மூஞ்சியாக இருந்தால் ஏன் டேஷ் போல் முகத்தை வைத்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க.
இது என்னென்னா கடுவன் பூனை. கடுவன் பூனைன்னா மூஞ்சை எப்பவும் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதனோட வேலை பாய், அதாவது மேல் பூனை, ஆண் பூனை வந்து இப்படி சொல்லுவோம், மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப டேஞ்சரான பூனை அது. இதில் இன்னும் ஒன்று மிச்சம் இருக்குது. இப்போ சபரிமலைக்குள் குதிரை, முதல் எழுத்து பதினா குதிரை. ஸோ அன்றைக்கி ஆன்சர் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட்டு இல்லை தப்பு வந்ததுன்னா கமெண்ட்டில் கொடுங்க, ரைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.